சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டம் சாவகச்சேரி பகுதியில் வந்து ஒரு 2.5 பரப்பு காணிக்குள்ள ஒரு அழகான வீடும் இருக்குதுங்க. அது வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நாங்கள் வந்து பிரதான ஏனையின் வீதிக்கு அருகாமையில் நிற்கிறோம். இதுல இருந்து வந்து சாவகச்சேரி வந்து சரியா ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். இதுல வந்து பாருங்க, சிவபூமி பாடசாலை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து வேலாயுதம் வீதி ஒரு வீதி ஒன்று இருக்குது. வேலாயுதம் வீதி அப்படின்னு சொல்லி ஒரு வீதி ஒன்று இதுல போட்டிருக்கு. இந்த வீதியால தான் நாங்கள் அந்த காணிக்கு போக போறோம். வாங்க அப்படியே போவோம். இந்த ரோட்ல இருந்து ஒரு மண் பாதை ஒன்று இடதுகை பக்கம் போகுது பாருங்க. இந்த பாதையால தான் இவற்றை காணிக்கு போக போறோம். சுத்தி வர வந்து வீடுகள் இருக்குதுங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து நாங்க வந்து காணிக்கு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல அழகான ஒரு மாடல்ல செய்து வச்சிருக்கார். ஓகே, வீட்டுக்குள்ள போய் வீட்டோட அமைப்பை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போ நாங்கள் வந்து காணியை சுற்றி பார்த்துடலாம். இஞ்சால தொட்டி இருக்குது. இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணியோட ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க. அதே மாதிரி தண்ணி டேங்க் இருக்குது. நல்ல உயரமாக வந்து தண்ணி டேங்க் போட்டு வச்சிருக்கிறார். இப்படியே போனோம்னு சொன்னால் அடுத்த கட்டம் வந்து இஞ்சால அங்கால வந்து கோழி கூடி இருக்குதுங்க. இஞ்சால வந்து இந்த தண்ணி டேங்க் கீழே வந்து பாருங்க, சவரெல்லாம் ஃபிட் பண்ணி கீழே மாவுளெல்லாம் பதிச்சு ஒரு குளியலறை இருக்குதுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கோழிக்கூடு. இங்கால இதான் காணியோட இல்லை. இங்கால வெளி பாத்ரூம் இருக்குதுங்க. அது பாத்ரூம். ஓகே, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் துண்டு வந்து ஃப்ளாட் பண்ணி கட்டியிருக்கார். எல் வடிவத்தில் ஃப்ளாட் பண்ணி கட்டியிருக்கார் போராடாது. பொருங்க வரம்படியாக போய் பார்ப்போம். அந்த பிரதான ஏனையின் வீதியிலேருந்து சரியாக ஒரு 700-800 மீட்டர் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கன தூரமும் இல்லை. இஞ்சால பார்த்தோம்னா இஞ்சால சைட்டில் வந்து இவ்வளோ இடைவெளி இருக்குது. ஓகே, அங்கால அடுத்து அவங்கள்ட்ட காணிகள் இருக்குது. சுற்றி ஆக்கள் இருக்கணுமே, பக்கத்துல எல்லாம் ஆக்கள் எல்லாம் இருக்கணும். பாருங்க வீடு மாடல் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல நீட்டு ஹோல். இது வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி தான் கட்டியிருக்கிறார். பாருங்க, ஃப்ளாட் பண்ணி கட்டியிருக்கிறார். இந்த முன்னுக்கும் நல்ல மாடலாக வந்து கட்டியிருக்கிறார். பெயிண்ட் எல்லாம் சூப்பர் பெயிண்ட் அடிச்சிருக்காருங்க. பாருங்க அவ்வளோ அழகான முறையில் ஹோல் செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. இது வந்து எல் வடிவத்தில் இந்த ஃப்ளாட் பண்ணியிருக்காருங்க. இந்த ஹோல் வந்து இப்படியே நடந்து போய் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்படியே போய் இப்படியே எல் வடிவத்தில் அப்படியே வரும். இப்படியே ஹோலுக்கு போனோம்டா இது வந்து ஹோல். மேலே வந்து மூளைக்கை கூரை தான் போட்டிருக்காரு பாருங்க. முன் துண்டு மட்டும் எல் வடிவத்தில் ஃப்ளாட் பண்ணியிருக்கார். இது வந்து சாமியரை. இங்கால பக்கத்தில் இன்னொரு அறை ஒன்று இருக்குது. 2 அறை. அப்படியே போனோம்டா அங்கால அப்படியே போனோம்டா இது கொரோடோர் ஒன்று போகுது. இப்படியே போய் இங்கால
பாத்ரூம் கொமட் அட்டாச் பாத்ரூம் அந்த செட்டப்பில் இருக்குது. ஓகே, இப்படியே வந்தோம்டா இது இங்கால ரூம். இது மொத்தம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 3 அறை நாங்கள் பார்த்துட்டோம். இது கிச்சன் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக அடிச்சிருக்காங்கண்டு. இங்கெல்லாம் வச்சாச்சு. கீழே இந்த இதுகள் மட்டும் அடித்தா சரி. கீழக்குரிய கிச்சன் அமைப்பு நல்லா இருக்குது. மேலுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே வெளியே போனோம்னா இங்கால இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இதுவும் நல்ல ஒரு அளவான ரூம் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஃப்ளாட். நான் உங்களுக்கு காட்டினான் தானே. இப்போ மேலே போவோம். மேலே போய் இந்த அமைப்பு பார்ப்போம் வாங்க. எப்படி இருக்கு வீடு இப்போ உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். பாருங்க, இப்படியே ஃப்ளாட் பண்ணி இந்தாலையும் இப்படியே ஃப்ளாட் பண்ணியிருக்கு. ஆள் மின்னக்கட்டு தான் கட்டியிருக்காரு. உண்மையாலுமே கடுமையாக சில ஒழிச்சு தான் கட்டியிருக்காரு. ரோடக்கு மேலேயும் வந்து நீங்கள் வந்து ரூமுகள் வந்து கட்டிக்கொள்ளலாங்க. நல்லா இருக்குது செட்டப். என்ன மூலக்கை கூரை, அங்காலையும் ஒரு படி வச்சு இதுவும் ஃப்ளாட் தான் பண்ணியிருக்காரு. இந்த அட்டாச் பாத்ரூம் வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்கார். இந்த சைடுக்கு படி வச்சிங்கன்னு சொன்னால் இங்காலையும் வந்து ஒரு ரூமை வந்து கட்டிக்கொள்ளலாம். நல்ல செட்டப்பாக இருக்குது. அருமையான வீடுங்க உண்மையாலுமே. உங்களில் சுற்றி வர வீடுகள் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வீடுகள் இருக்குது பக்கத்துல எல்லாம். நல்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. ஓகே, இப்போ மேல் அமைப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசி மரம் ஒன்று காய்க்குது. அங்கால தொங்கலில் ஒரு மாமரம் ஒன்று இருக்குது. 2-3 தென்னை மரம் நிற்குது. மரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோதான் மரங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால பக்கம் மதில் இருக்குது. அது அங்கால அவையிற காணிக்குரிய மதில். இங்கால வந்து அத்திவாரம் குளமெல்லாம் போட்டு அத்திவாரம் போட்டிருக்காரு. முன் துண்டுக்கு அத்திவாரம் போட்டிருக்காரு பாருங்கள். இந்த மதில் நீங்கள் மேலே கல் வச்சு கட்டினீங்கன்னா சரி. அதே மாதிரி இங்கால பக்கம் பாருங்கள், தூணெல்லாம் எழுப்பியாச்சு. இந்த அத்திவாரம் அப்படியே போய் அங்கால சுற்றி வர எல் வடிவத்தில் இந்த அத்திவாரம் போட்டிருக்காருங்க. நீங்கள் மேலே கல் வச்சு காட்டினீங்கன்னா சரி. இந்த காணி மற்றும் வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,70,00,000 ரூபா வந்து சொல்கிறேன். ஆனால் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தாங்க இருக்குது. பிரச்சனையே இல்லை. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் இந்த விலையிலேருந்து கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் மறக்காமல் வந்து நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய காணிகளையும் வந்து நாங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். சரி உறவுகளே, வேறு என்ன, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.